எதுவாக இருந்தாலும் இப்போ என்னுடைய வீடு, என்னுடைய தாயோட வீட்டை வந்து என்ன நடந்தாலும் சரி, வெளியிலேருந்து என்ன தாக்குதலாக இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ளே என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, என்னுடைய தாயை வந்து உண்மையிலே நான் ஒரு தாயாக நான் நினச்சி என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய அடையாளம் எல்லாமே இவங்களால தான் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உண்மையான ஒரு உணர்வு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே இருந்து குடும்பத்தோடு ஒன்றாக இருந்து உள்ளுக்குள்ளே என்ன பிரச்சனைகள் வந்து தீர்த்து வைக்கிறதுக்கு அத்தனை முயற்சி எடுக்கணுமோ ஒரு உண்மையான கட்சிக்காரர் உண்மையான குடும்பத்துக்கு சேர்ந்தவங்க அப்படி தான் நடந்துப்பாங்க. இது தவிர நான் வேறு எதுவுமே சொல்ல விரும்பலை. ஏன்னா அப்படி செயல்பட்டவர் தான் அண்ணன் எடப்பாடியார். பல்வேறு தலைவர்களை இது போல வந்து வெளியே இல்லைங்க, கண்டிப்பா இல்லைங்க. என்ன நடந்துட்டு இருக்கு, எப்படி நடந்துட்டு இருக்கு எல்லாமே தெரியும். இன்னைக்கு வந்து அனைத்து இந்தியா இல்லைங்க, இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க மாபெரும் தலைவர்கள், அவ்வளவு மூத்த தலைவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. அவங்கள வந்து நீங்க பேசாம இருக்கிறதோ இல்லை கண்டுக்காம இல்லை கணக்கில் கொண்டு வராம இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு திசை திருப்பறதுக்கான ஒரு முயற்சி தான். பேச்சோட ஒரு திசை திருப்பறதுக்கான ஒரு முயற்சி தான். எத்தனை பேர் மூத்த தலைவர்கள், எத்தனை பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வழி நடத்தி அவ்வளோ பலமான ஒரு கட்சியை ஒவ்வொரு குடும்பம், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இறங்கி இருக்கிற ஒரு கட்சியை இந்த டிஎன்ஏல ரத்தத்தில் ஓடிட்டு இருக்கிற கட்சியில் தமிழ் மண்ணிலேயே பதிவாக இருக்கிற கட்சியை வந்து ஒருத்தர் 2 பேர் போனதுனால கட்சி வந்து சதறி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லை. தற்போது எனக்கு உண்டான மரியாதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வேலுமணி அவர்கள் சொன்னது 100க்கு 100 உண்மைதான். இவர் செங்கோட்டையன் அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்காரு. இல்லை இப்படி எனக்கு நல்லா இல்லை, எனக்கு அசிங்கமாக இருக்குது, எனக்கு இங்கே இல்லை, அது இருக்குது அப்படின்னு சொன்னாருன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் முகம் காட்டிக்க முடியாத ஒரு நிலைமை ஆகும். ஸோ அவர் அப்படி சொல்லிட்டு ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறது காட்சிகள் பார்க்குற உங்க எல்லாருக்கும் தெரியும், மக்கள் எல்லாருக்கும். ஓபிஎஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து நான் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் உள்ள வரப்போய் நான் தயார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சொல்ல அவர் வந்து உள்ளவே வரக்கூடாது, நான் சேர்த்து மாட்டேன் அப்படின்னு சொல்லி இதை பற்றி நான் பேச விரும்பல. ஏன்னா நீங்கள் சொல்கிறதும் அவங்க சொல்கிறது எல்லாமே ஒரு பக்கம் பேச்சு தான். ஸோ உள்ளுக்குள்ளே மொத்தமாக முழு விஷயம் என்னங்கிறது தெரிஞ்சு இருக்கிற வரைக்கும் எல்லா பக்கமும் எல்லாரும் இன்வால்வ் ஆன எல்லாருமே சொல்கிற வரைக்கும் இது ஒரு முழு பேச்சாக நம்ம என்னங்க அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அவகாசவாதத்தின் உச்சகட்டம். அதாவது உண்மையான கட்சிக்காரா இருந்தால் என்ன இருந்தாலும் சரி கட்சியை பலப்படுத்துறதுக்கு நான் அத்தனை முயற்சி எடுப்பேன். நான் முக்கியம் இல்லை, ஏன்னா நான் எல்லாமே அனுபவிச்சுட்டேன், நான் ஒரு உச்சத்துக்கு போயிருக்கேன்.